நம்மளுடைய மகான் சாய் பாபாக்கு சாயி சஹஸ்ரநாமம்னு ஒன்று இருக்கு. இது பல பக்தர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். அற்புதமா அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு சஹஸ்ரநாமம்னு சொல்லணும். சாயி சஹஸ்ரநாமத்தை எழுதினார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி. இப்போ இந்த சாயி சஹஸ்ரநாமத்தை படித்தா எவ்வளவு பலன்? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படித்தால் என்ன பலன்? அதே பலன் சாயி சஹஸ்ரநாமத்தை படித்தால் ஏற்படும். என்ன பலன்னா, என்ன மாதிரி வியாதியாக இருந்தாலும் குணமடையும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை இல்லைன்னு மனசால தவிக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். எல்லா விதமான தோஷங்கள், அது சர்ப்ப தோஷமா இருந்தாலும் சரி, என்ன தோஷமாக இருந்தாலும் சரி, தோஷங்கள் போயிடும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுற துன்பங்கள், இந்த துன்பங்கள் சில துன்பங்களை ஏத்துக்கவே முடியாது, ஜீரணிக்க முடியாது. எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அது நீங்கிவிடும். எது? இந்த சாய் சஹஸ்ரநாமத்தை படித்தால் நம்மளை விட்டு கெட்ட விஷயங்கள் எல்லாம் போய் நன்மை 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 மட்டுமே ஏற்படும். அந்த சாய் சஹஸ்ரநாமத்தை படித்தால் என்ன பலன் ஏற்படுமோ அதே பலன் இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் இதை சொன்னீங்கன்னா போரும், உங்களுக்கு அதே பலன் வரும். இப்ப நீங்க பார்க்க போற இந்த ஒரு ஸ்லோகம் சொன்னா அந்த 1000 நாமங்கள் சொன்ன பலன். அப்பனா எவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்லோகம்னு பாருங்களேன். இந்த ஸ்லோகத்தை கொடுத்ததும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி. அதனால இந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சாயி சாயீதி சாயீதி ஸ்மர்த்தவ்யம் நாம சஜ்ஜனைஹி சஹஸ்ரநாம தத்துல்யம் சாயி நாம வரப்பிரதம். சாயி சாயீதி சாயீதி ஸ்மர்த்தவ்யம் நாம சஜ்ஜனைஹி சஹஸ்ரநாம தத்துல்யம் சாயி நாம வரப்பிரதம். இப்போ இந்த ஸ்லோகம் நீங்க பார்த்தீங்க, அது சொல்லும் போதே அந்த சாயி சாயீதி சாயீதி ஸ்மர்த்தவ்யம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் அவ்வளோ ஒரு எனர்ஜி, ஒரு வைப்ரேஷன். அந்த ஸ்லோகத்துடைய பலன் அது. இந்த ஸ்லோகத்தை தினம் நீங்க 18 தடவை முடிஞ்சா சொல்லுங்க, அவ்வளோ விசேஷம். 108 தடவை சொன்னா அதோட விசேஷம். ஏன்னா இது படிச்சா அந்த 1000 நாமங்கள் நீங்க படிச்சதாக ஐதீகம். அப்போ இந்த ஒரு ஸ்லோகத்தை தயவு செஞ்சு தினம் சொல்லுங்க. நீங்க நம்மளுடைய சாய் சங்கரா சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த ஸ்லோகத்தை எல்லாருக்கிட்டையும் நீங்க பகிர்ந்துக்கணும். அதனால சாய் பக்தர்கள் கிட்ட கேட்டுக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த ஸ்லோகத்தை பாபா சொல்ற மாதிரி ஸ்ரத்தா சபூரியோட தொடர்ந்து சொல்லுவோம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.